சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் அடுத்து நடத்தக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு 2025. இந்த தேர்விற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக பயிற்சிகள், தேர்வுகள், அதே போல உங்களுக்கு கொஸ்டின் பேங்க், ஸோ ஒவ்வொன்றுமே தேர்வில் வெற்றி பெற வேண்டும். இந்த 2026 வட்டார கல்வி அலுவலராக பணியாற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு பகுதியுமே தொகுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது, இந்த கோர்ஸ்ன்னு சொல்லும் போது இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 4th பேஜ் வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா 2025 மார்ச்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். செகண்ட் பேஜ் அதே 2025 உங்களுக்கு ஜூன்ல பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருந்தோம். சாரி, ஜூலையில். ஸோ தேர்ட் பேஜ் 2025 நவம்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பேஜும் அதே 2025 நவம்பர் 23. சரிங்களா? ஸோ இந்த 4th பேஜ் வரைக்கும் தான் நம்ம இனிமே கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த 4th பேஜில் மட்டும் இல்லாமல் இந்த 4 பேஜ்லையுமே ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லக்கூடியது, நான் தொகுத்து கொடுக்கறத படிச்சிருங்க. ஸோ தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ அதை ஃபுல்லாக படிச்சுட்டாலே வினாக்கள் இதுக்குள்ளதான் இருக்கும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு பகுதியுமே உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதை அப்படியே நீங்க 1 by 1 படிச்சாகணும். அது மட்டும் இல்லாம இறுதி கட்ட திருப்புதலுக்கு 52,885 வினா விடைகளை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். ஸோ அப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் பேங்க், ஸோ இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இறுதியாக பார்த்தீங்கன்னா டிகிரி தரத்துல, சரிங்களா, டிகிரி தரத்துல நீங்க திருப்புதலுக்கு, சரிங்களா, திருப்புதல் ரிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், ஒன்லைனர் உங்களுக்கு கிரியேட் பண்ணுவோம் சொல்லி நம்ம அறிவிப்பு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக நம்ம தொகுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% பணிகள் முடிவடைந்து விட்டது. ஸோ இனி 10% பணிகள் தான். ஸோ அப்படிங்கையில் இந்த ஒன்லைனர் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை 1 by 1 நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை படித்தாலே போதும். திருப்புதலுக்கு தேவைங்கிற பட்சத்தில் ஸ்டடி மெட்டீரியல் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, நான் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுறேன், இல்லத்தரசியாக இருக்கிறேன், ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு மெட்டீரியலை ஃபாலோ பண்ண முடியலங்கிற பட்சத்தில் இறுதி கட்ட திருப்புதலுக்கான ஒன்லைனரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த தரத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒன்லைனர் எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த ஒன்லைனரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபிக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்தணும் என்பதை அடிப்படையாக வைத்து டிசம்பர் 25 முதல் ஜனவரி 2, 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். சிறப்பு தள்ளுபடியோட நம்ம என்ன செய்யறோம், இந்த ஒன்லைனரை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆஃபரை பயன்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக சுபிக்குழுவின் சார்பாக உங்களுக்கு இந்த ஆஃபரோட கொடுக்குறோம். ஸோ இதற்கான முழுமையான தகவல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24 உங்கள் கையில் கிடைச்சிரும். ஸோ அதற்கு முன்பே வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் நான் என்ன செஞ்சிருவேன், உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சிடும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பருக்கு முன்பு இல்லைனாலும் அதிகபட்சம் டிசம்பர் 24 உங்களுக்கு அந்த புத்தகம் எத்தனை பக்கம், ஸோ என்ன ப்ராசஸில் நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாமே தெளிவான வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆஃபரோட லிங்க்கும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ டிசம்பர் 25 ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் தான், சரிங்களா. டிசம்பர் 25
ஜான்வரி 2 வரைக்கும் 2026. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 நாட்கள் தான் இருக்கும். ஸோ இதற்குள்ள நீங்க என்ன செஞ்சுக்கணும், உங்களுடைய ஆஃபரை நீங்க பயன்படுத்தி வாங்கிக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனாலதான் முன்பே நம்ம என்ன செய்யறோம், ஆசிரியர்களுக்கு இதை தெளிவுபடுத்துறோம். ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுல வேறு ஏதேனும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்க சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு உங்க சந்தேகத்தை நிவர்த்தி செய்து, ஸோ இந்த நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்பே உங்களுக்கு ஏன் இதை கொடுக்குறோம்னா, ஆசிரியர்கள் அதற்கு தயாராகிக்கணும் என்பதை அடிப்படையாக கொண்டு. ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த கொஷின், இந்த ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ப்ராசஸ்ல நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம், ஒன்லைனர் எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ். ஸோ இந்த தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த பேட்டர்னில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் மாடலில் எடுத்தது. சரிங்களா. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸாக உங்களுக்கு ஒன்லைனர், டாபிக் வைஸ் ஒன்லைனர்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 புத்தகங்கள் இருக்கும். சரிங்களா. டாபிக் வைஸ் ஒன்லைனர்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய புத்தகத்தின் எண்ணிக்கை 3 புத்தகம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 புத்தகத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 புத்தகத்தில் 2 புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகங்கள். ஸோ எல்லாமே மூல புத்தகம் தான். மூல புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ன்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த பார்ட் 1ல் சங்க இலக்கியங்கள் முழுமையாக அவங்களுக்கு தொகுத்து கொடுத்துரும். ஸோ இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் சொல்லி பார்க்கும் பொழுது மீதி இருக்கக்கூடிய பகுதி சங்க இலக்கியங்களுக்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா காப்பியங்கள், புராணங்கள், இதை முழுமையாக தொகுத்து ஒரு புத்தகம் இருக்கும். ஸோ மூன்றாவது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து புனைக்கதைகள், இலக்கணங்கள், ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு புத்தகம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது புத்தகமாக உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட். சரிங்களா. ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லாத்தையுமே கவர் பண்ணி, அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபுல் மாடலாக. 5வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிறப்பு தமிழ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், ஒரு புக்கு. அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 புத்தகங்களானது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 புத்தகம். சரிங்களா. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 3 புத்தகம். 2 புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரும், ஒரு புத்தகம் கிராமருக்கு. கிராமர் சொல்லி பார்க்கும் பொழுது ஆல்ரெடி நம்ம ஸ்டடி மெட்டீரியல்லே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இந்த கிராமரில் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டென்ட் இருக்கோ, ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் இருக்கும், மேட்சிங் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம், இதில் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கிலீஷுக்கு 3 புத்தகங்கள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் என்ன ஒன்லைனர் நம்ம எடுக்க முடியும் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஃபார்முலா, என்னென்ன ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் புத்தகத்துக்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா டேஷாக கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நினைவில் கொள்க. ஸோ இதை ஃபுல்லாக கிரியேட் பண்ணி, ஏன்னா எதுவுமே வெளியில் போயிடக்கூடாதுன்ட்டு ஒரே ஒரு புத்தகம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒன்லைனர். மற்றபடி சம்மு தான், அது மெட்டீரியல்லே இருக்குது. ஒன்லைனராக நம்ம புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை தொகுத்துட்டோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதிகள் நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கு டாபிக் வைஸாக 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லாக கவர் பண்ணி சயின்ஸில் 2 புத்தகம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்கிற கான்செப்ட் தான். அடுத்து சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 2 புத்தகமாக உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷனல் மூமெண்ட்
ஒரு புத்தகம், ஹிஸ்ட்ரியும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுங்கிறது ஒரு புத்தகமாக நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு புத்தகம். ஸோ டோட்டலாக 2 புத்தகம். 3வது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைனராக எல்லாத்தையுமே கவர் பண்ணி, சரிங்களா, எல்லாத்தையுமே டோட்டலாக கவர் பண்ணி ஒரு புத்தகம் சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக சைக்காலஜி ஆல்ரெடி நான் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த கிளாஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான், சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை செலக்ட் பண்ணுறது, டாபிக் கரெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் நம்பர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, 1 2 3, ஸோ இந்த நம்பர் கரெக்டாக இருக்குதா, ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணக்கூடிய பணி தான். செக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா ஒன்லைனர் ரெடி. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி 2026 ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கக்கூடிய நாளாக இருக்கணும். அப்போ அந்த நியூ இயரை கால்குலேட் பண்ணி, ஸோ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி 25லேருந்து 1 2 சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கியிருக்கோம். சுபிக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு நீங்கள் சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளலாம். ஸோ இது வந்து ஃபுல் மாடல். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது தமிழுக்கான ஃபுல் மாடல், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்குமே நம்ம இதே மாதிரியான ப்ராசஸ் எல்லாத்தையுமே அப்படி ஒன்லைனருங்கும் போது எப்படி இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கால்குலேட்டில் இருப்பாங்க. ஒன்லைனருங்கும் போது எப்படி இருக்கும்ங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செஞ்சிடும், எடுத்து காட்டிடும். ஸோ அப்படியே ரீட் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதான். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபைக்குழுவினுடைய படைப்பு. ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. டோட்டல் புக்கோட ரிவ்யூ உங்களுக்கு அதிகபட்சம் டிசம்பர் 24க்குள்ளே கொடுத்துறேன். வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.